வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொல்லூர் மூகாம்பிகை பொற்கோவில் சொல்லுவாங்க. கொல்லூர் மூகாம்பிகைங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த திருக்கோவில். இது கர்நாடக மாநிலத்தில் உள்ளது. கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் இடைப்பட்ட வாழ்கிறதா இருந்தாலும் இது கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற ஒரு பொற்கோவில். இங்கே சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகை பேர் போன கோவில். அதாவது இங்கே நீங்கள் ஒரு வேண்டிட்டு ஏதாச்சும் வேண்டினீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோவில். மூகாம்பிகையை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. அதாவது சங்கராச்சாரியர் மூகாம்பிகை அம்மனை கேரளாவுக்கு அழைச்சிட்டு போகும்போது ஒரு என்ன சொல்கிறாருன்னா, மூகாம்பிகை அம்மன் நீங்கள் நான் வருவேன் திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சங்கராச்சாரியர் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடம் ரொம்ப கருகும்னு இருக்குது. அப்போ அவருக்கு பயம் திடீர்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல எந்த ஊரும் காணோம். அப்போ மூகாம்பிகைன்னு அம்மன் சொல்கிறாங்க, நீங்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் காப்பாற்ற தவறி விட்டீங்க, அதனால் நான் இனிமேல் இந்த இடத்துல தான் இருக்க போகிறேன் அப்படிங்க. அந்த இடம் தான் மூகாம்பிகை அம்மன். ஒருவேளை மூகாம்பிகை அம்மன் சங்கராச்சாரியர் அந்த இடத்த திரும்பி பார்க்காம இருந்திருந்தால் மூகாம்பிகை அம்மன் கேரளாவில் தான் இருந்திருக்கும். கேரளா மாநிலத்துக்குள்ளே போயிடும். இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இந்த கோவில் அற்புதமான கோவில். நீங்கள் மூகாம்பிகை கோவிலுக்கு இது வரைக்கும் போனது இல்லைன்னா கண்டிப்பாக டைம் போயிட்டு வந்துடுங்க. இங்கே 3 வேளையும் அன்னதானம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். கர்நாடகா கவர்மெண்ட்டு சூப்பராக இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்ருக்குது. மொத்தத்தில் மூகாம்பிகை கோவிலின் ஒரு வரலாற்று செய்தி இதுதான். இது ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கு நல்ல அருமையான செய்தியாக இருக்கும். கொல்லூர் மூகாம்பிகையின் சிறப்பு ஒரு பார்வை பாருங்கள். இந்த கோயிலில் மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சாலுமே அந்த செட்டெல்லாம் இருக்குது. இருந்தாலும் தண்ணி உள்ளே வந்துருக்குது. கோயில் அவ்வளோ நீட்டாக இருக்கும். கோயிலில் காலை மாலை இரவு நேரத்தில் சீவேலி பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலை சுற்றி 1 மணி நேரம் சுற்றி பக்தர்கள்லாம் சுற்றிட்டு வருவாங்க. சூப்பராக இருக்கும். மாதிரி இப்போ மழை பெஞ்சனால அப்படியே இருக்குதுங்க. மழையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் அவ்வளோ ஒரு கூட்டம். இது ரொம்ப மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கோவில் பாருங்க. அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு இருக்கிறப்போ பாருங்க, இதெல்லாம் இந்த கவுண்டர் போட்டுக்கிறாங்கன்னா அந்த இடத்துல லைன் இருப்பாங்க. இங்கே விளக்கு ஏற்றுவாங்க. இது ஒரு கோவில். மொத்தத்தில் ஆன்மீக பக்தருக்கான ஒரு வீடியோ. இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து பயனடைங்க. இதெல்லாம் ஒரு பயனுள்ள வீடியோ தான். நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். நான் வருஷத்துக்கு 3 டைம் போயிட்டு வருவேங்க மூகாம்பிகை கோயிலுக்கு. வருஷத்துக்கு 3 டைம் நான் மூகாம்பிகை கோயில் ட்ரிப் அடிப்பேன். மூகாம்பிகைனா நம்மளுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த தெய்வம். விளக்கு ஏற்றி வழிபடுறாங்க. இது ஒரு கோயில். இது துர்க்கையம்மன். மழை வந்தாலுமே அது தரிசனம் செய்யணுன்ட்டு அத்தனை பக்தர் மழையை பொருட்படுத்தாமல் மூகாம்பிகையில் தரிசனம் செய்கிறான். இந்த கோயில் அந்த கொடிமரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. மழை வந்தாலும் அந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. கர்நாடகா பொறுத்தளவு மழை பிரதானமாக இருக்குது. மூகாம்பிகை இது கோயிலோட பேக் சைடு. கர்நாடகா கவர்மெண்ட்டு சிறப்பான நிர்வாகம். எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் கர்நாடகாவில் அந்த கோயில் விசிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அன்னதானம் 3 வேளைக்கு சூப்பராக இருக்கும். காலை மாலை இரவு 3 வேளை அன்னதானம் நல்லாயிருக்கும். இப்போ மழை பெஞ்சிருக்குது. மழை பெஞ்சாலுமே பக்தர்கள் எல்லாம் தரிசனம் செய்யணுன்ட்டு மழையும் பொருட்படுத்தாமல் நிறுத்துக்கிறாங்க. எல்லா ஊர்லேருந்தும் இங்கே தரிசனம் பண்ணுறாங்க. எல்லா ஸ்டேட்லேருந்து எல்லா ஊர்லேயும் தரிசனம் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் போகலீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போயிட்டு வந்துடுங்க. இது ஒரு மிக மிக பயனுள்ள வீடியோ. ஆன்மீகத்திற்கான வீடியோ. இந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் பார்த்து நல்ல பயனடைங்க. அடுத்த வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.